நான் இந்த ரெஸ்டாரண்ட்க்கு கம்மியா சாப்பிடலாம்னு நினைச்சு தான் போனேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபுட் கொடுத்தா எப்படி கம்மியா சாப்பிட முடியும்? நீங்க எப்பயாச்சும் சித்தோடு பக்கம் போனீங்கன்னா டெக்ஸ் வேலிக்கு ஆப்போசிட் லெஃப்ட் சைடுல லொகேட் ஆயிருக்க இந்த மாந்தோட்டத்து விருந்துக்கு கண்டிப்பா ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க. நான் இங்க லஞ்ச் சாப்பிடலான்னு போயிருந்தேன். இங்க பாரம்பரியமா எல்லாமே மண்சட்டியில தான் செய்யறாங்க. இவங்க கிட்ட 900 ருபீஸ்க்கு அன்லிமிட்டடா ஒரு காம்போ இருக்குதுன்னு போட்டிருந்தாங்க. அதை ஆர்டர் பண்ணிருந்தேன். இதுல மட்டன்ல 3 சைட் டிஷும், சிக்கன்ல 4 சைட் டிஷும், இது இல்லாம நாட்டுக்கோழி பிரியாணி அன்னைக்கு என்ன ஃப்ரை ஐட்டம் அவைலபிளா இருக்கோ அது கொடுத்துருவாங்க. இது இல்லாம மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, 2 டைப்ஸ் ஆஃப் ரசம், தயிர், பாயாசம், இது எல்லாமே அன்லிமிட்டடா வந்துடும். நான் இவங்க நாட்டுக்கோழி பிரியாணில இருந்து ஸ்டார்ட் பண்ண டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இவங்க சிந்தாமணி சிக்கன் நல்லா சாஃப்டா குக் ஆகி டேஸ்ட் செம்மையா இருந்துச்சு. அடுத்து ஆசாரி வறுவல் மீடியம் ஸ்பைசியா சாப்பிடவே நல்லா இருந்துச்சு. அடுத்து சிக்கன் குழம்போட அவங்க காட்டு வறுவல் சூப்பர் காம்போ. நெக்ஸ்ட் குடல் கறி எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாம சூப்பரா இருந்துச்சு. இவங்க கொடுக்குற அந்த மட்டன் குழம்பும் வரமிளகா மட்டன் கறியும் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்துச்சு. நீங்க மஸ்ட் ட்ரை. நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுற இந்த நாட்டுக்கோழி லெக் ஃப்ரை நல்லா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா இவங்க மட்டன் பெப்பர் ஃப்ரை அண்ட் பச்சை புளி ரசம் டேஸ்ட் பக்கா. இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க கர்ட் ரைஸோட என்னோட மீல்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னைக்கு இந்த பாயசத்தோட முடிங்க. இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட 150 ருபீஸ்க்கு காம்போ மீல்ஸும் இருக்கு. நீங்க ஒரு தோட்டத்து செட்டப்ல குடில் ஆம்பியன்ஸ்ல ஒரு நல்ல அன்லிமிட்டடான ஃபுட்டை ஃபுல் கட்டணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த மாந்தோட்டத்து விருந்தல்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம குடிக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.